friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற டெய்லி யூஸ் சென்டென்ஸ் தான் friends பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends. இல்லை, அவர்கள் சோர்வாக இல்லை. அவங்க என்ன சோர்வா இருக்காங்களா அப்படின்னா, இல்லையே அவங்க ஒன்னும் சோர்வாலாம் இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு no, they are not tired. They are not tired. அவங்கெல்லாம் சோர்வாலாம் இல்ல, அவங்க நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்துட்டு இல்ல அவங்க வந்து சோர்வாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், பிரியா அலமாரியை சுத்தம் செய்கிறார். பிரியா வந்து அலமாரியெல்லாம் சுத்தம் செய்கிறார். அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியா cleans the shelf. Priya cleans the shelf. பிரியா வந்து ஷெல்ஃப க்ளீன் பண்றாங்க அப்படின்றதுக்கு பிரியா cleans the shelf. நெக்ஸ்ட், அவர் உங்கள் பேனாவை எடுத்தாரா? அவர் உங்கள் பேனாவை எடுத்தாரா? அவர் உங்க பேனாவெல்லாம் எடுத்தாரா அப்படின்னு கேக்குறதுக்கு has he taken your pen? அவர் உங்கள் பேனாவை எடுத்தாரா? has he taken your pen அப்படின்னு கேட்கலாம். அவள் வேலை செய்திருக்கிறாளா? அவள் வேலையெல்லாம் செய்யறாளா அப்படின்னு கேக்குறதுக்கு has she done the work? Has she done the work? அவள் வேலை செய்திருக்கிறாளா அப்படின்றதுக்கு has she done the work? அவள் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்கலாம். நான் ஆங்கிலம் படித்தேன். நான் வந்து ஆங்கிலம் படித்தேன் அப்படின்றதுக்கு I have studied English. I have studied English. நான் ஆங்கிலம் படித்தேன் அப்படின்றதுக்கு I have studied English அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை அங்கு சந்திப்பேன். நான் உங்களை அங்க வந்து மீட் பண்றேன், அந்த இடத்துல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ நான் உங்களை அங்க வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I will meet you there. I will meet you there. I will meet you there. நான் உங்களை அங்கு சந்திப்பேன். நீங்கள் ஏன் மிகவும் பதட்டமாக இருக்கிறீர்கள்? நீங்க ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்போம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, why are you so tensed? Why are you so tensed? ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள்? Why are you so tensed? ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் பிரியாவிடம் பேசினீர்களா? பிரியா கிட்ட இத பத்தி பேசுனீங்களா, அத பத்தி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. சோ அதை எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, did you speak to Priya? Did you speak to Priya? பிரியாவிடம் பேசினீர்களா? அலமாரியில் வைக்கவும். இத வந்து அலமாரியில வச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு put it in the cupboard. Put it in the cupboard. ஆம், நான் நாற்காலியை கொண்டு வருகிறேன். ஆம், நான் நாற்காலியை கொண்டு வருகிறேன். Yes, I bring the chair. Yes, I bring the chair. Yes, I bring the chair. நான்
நாற்காலியை கொண்டு வருகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.